வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாம் மாநில துணைத் தலைவர் சோமசுந்தரம் அவர்களின் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஐக்கிய ஜனதாதளம் தீவிர உறுப்பினர் சேர்க்கை திருநெல்வேலி மாவட்ட ஐக்கிய ஜனதாதளம் தீவிர உறுப்பினர் சேர்க்கை மாநில துணைத் தலைவர் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அண்ணன் சோமசுந்தரம் தலைமையிலே திருநெல்வேலி சீமையிலே தீவிர உறுப்பினர் சேர்க்கை சிறப்பாக நடந்தது. வாழ்கவே தலைவர் நிதிஷ்குமார், வாழ்கவே நசீர்ஜி, வாழ்கவே மாநில தலைவர் மணிகண்டன் ஜி, வாழ்கவே அண்ணன் சோமசுந்தரம், வாழ்கவே. ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் அகில இந்திய தலைவர் 10வது முறையாக பீகாரின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிதிஷ்குமார் அவர்களின் ஆணைக்கிணங்க தேசிய பொதுச் செயலாளர் அக்பர் அகமது கான், தேசிய செயலாளர் முகமது நசீர் ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் மாநில தலைவர் மணிநந்தன், தமிழக ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் மாநில துணைத் தலைவர் சோமசுந்தரம் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் நெல்லை மாவட்ட ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாம் உடையார்பட்டி பாலாஜி திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவரும் திருநெல்வேலி மாவட்ட தலைவருமான சோமசுந்தரம் தலைமை தாங்கி சிறப்புரை நிகழ்த்தினார். திருநெல்வேலி மாவட்ட செய்தி தொடர்பாளர் கண்ணபிரான் வரவேற்று பேசினார். திருநெல்வேலி மாவட்ட பொதுச் செயலாளர் மாரியப்பன், மாவட்ட பொருளாளர் வேதநாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகளுக்கு ஏற்கனவே தீவிர உறுப்பினர் சேர்க்கை படிவம் தொடர்பான புத்தகங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த உறுப்பினர் சேர்க்கையை முடித்த இயக்க நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் தங்களின் தீவிர உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை மாநில துணைத் தலைவர் சோமசுந்தரம் அவர்களிடம் ஒப்படைத்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் மாநில துணைத் தலைவர் சோமசுந்தரம் அவர்கள் பேசும் பொழுது, தமிழகத்தில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியை வளர்ப்பதற்கு உறுப்பினர் சேர்க்கையை நிர்வாகிகள் தீவிரப்படுத்த வேண்டும். வரும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் கட்சி பணியை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும். விரைவில் அகில இந்திய தலைவரும் மாநில தலைவரும் நெல்லை அழைத்து வந்து மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும், அந்த கூட்டத்தை ஒற்றுமையுடன் செயல்பட்டு பிரம்மாண்டமாக நடத்தி காட்ட வேண்டும், அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பேராட்சி, மாவட்ட துணை செயலாளர் இசைக்கு பாண்டி, மாவட்ட தொண்டரணி தலைவர் மாயாண்டி, மானூர் ஒன்றிய தலைவர் சுடலிமுத்து, தச்சநல்லூர் மண்டல தலைவர் ஆறுமுகநேனார், பாளையங்கோட்டை மண்டல தலைவர் ஜெய் கணேஷ், நெல்லை டவுன் மண்டல தலைவர் மகாதேவன், மாவட்ட இளைஞரணி தலைவர் சையத் அலி ஆஷிக், சிறுபான்மையர் பிரிவு தலைவர் ஷேக் அமீர், மாவட்ட தொழிலாளர் மற்றும் தொழிற்சங்க அணி தலைவர் மாரிமுத்து, மானூர் ஒன்றிய செயலாளர் உச்சிமகாலி, தச்சநல்லூர் மண்டல செயலாளர் வேல்முருகன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் நம்பி, நெல்லை டவுன் மண்டல செயலாளர் அசோக் குமார், மாணவரணி செயலாளர் முத்துராமன், மாவட்ட SC/ST பிரிவு தலைவர் சிந்துமுந்துரை ராஜ், சங்கர் நகர் நகர தலைவர் ஐயப்பன், தொழிலாளர் மற்றும் தொழிற்சங்க அணி செயலாளர் செந்தில் முருகன், கலை இலக்கிய அணி தலைவர் ஜோசியர் ராமசாமி, மருத்துவர் அணி தலைவர் வள்ளிநாயகம், துணைத் தலைவர் சண்முகப்பிரியன், நான்குநேரி ஒன்றிய தலைவர் குமரேசன், ஒன்றிய செயலாளர் வேம்புதாஸ், சேரன் மகாதேவி ஒன்றிய தலைவர் முருகன், ஒன்றிய செயலாளர் மூக்கன், மாவட்ட விவசாய அணி தலைவர் வண்ணராஜ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பிரகாஷ், மேலப்பாளையம் மண்டல செயலாளர் நரசிம்மன், மாவட்ட வர்த்தக அணி தலைவர் வெங்கடேஷ், மாவட்ட மகளிர் அணி தலைவி எஸ்தர் என்ற நிஷா, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சுப்பம்மாள், மகளிர் அணியை சேர்ந்த மாரியம்மாள், ஜோதி, வனிதா, மாரியம்மாள், கீதா, ரோகிணி மற்றும் நிர்வாகிகள் ராமசாமி, மூர்த்தி, ஐயனார், ஆறுமுகம், பாவநாசம், அருணாச்சலம், கொம்பையா, செந்தில்குமார் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.